வணக்கம் மென்மை ட்ரஸ்ட். மனிதநேய சேவையாக தினமும் 3000த்திற்கும் மேற்பட்ட முதியோருக்கு உணவு வழங்கி வருகிறது. இன்றைய அன்னதான சேவை என்பது ஒரு சாதாரண உதவி அல்ல. அது பசியால் தவிக்கும் பலரின் வாழ்வில் அன்பும் அருளும் நம்பிக்கையும் சேர்க்கும் ஒரு புனித தருணம். ஒவ்வொரு நாளும் மலைப்பகுதிகளில் வாழும் முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற ஏழை மக்கள் பலர் ஒரு வேளை உணவுக்காகவே காத்திருக்கிறார்கள். சிலர் வயதின் காரணமாக வேலை செய்ய முடியாதவர்கள், சிலர் உடல்நலக் குறைவால் நடக்க முடியாதவர்கள், சிலர் குடும்ப ஆதரவு இல்லாமல் தனிமையில் வாழ்பவர்கள். அவர்களின் பசியை போக்குவது எங்கள் கடமை மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பும் ஆகும். அந்த வகையில் இன்றைய தின அன்னதான சேவைக்கு அன்புடன் ஆதரவாக நிற்கும் முருகனின் கருவியாய் கணேஷ் அவர்கள் இந்த முழு அன்னதானத்தின் ஸ்பான்சராக இணைந்துள்ளார். அவர்களின் கருணைமிகு உதவியால் இன்று பலரின் வீட்டுத் தரப்பிலும் பலரின் உணவு பாத்திரங்களிலும் அன்போடு வழங்கப்படும் அன்னம் சென்றடைகிறது. ஒரு உணவு என்பது வயிற்றை நிரப்பும் ஒன்று மட்டுமல்ல, அது ஒரு நாளை அமைதியாக கடக்க உதவும் ஆதரவு. அது நம்மை நினைக்கும் யாரோ இருக்கிறார்கள் என்ற உணர்வு. அது மனித நேயத்தின் உயிருள்ள வடிவம். இன்றைய இந்த தர்ம சேவை பலரின் முகத்தில் சிரிப்பை ஏற்படுத்துகிறது. பலரின் கண்களில் நன்றிக் கண்ணீரை வரவழைக்கிறது. பலரின் இதயத்தில் இறைவன் மீது நம்பிக்கையை அதிகரிக்கிறது. இத்தகைய உயர்ந்த சேவையில் எங்களுடன் இணைந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெற உதவிய சிவலோகம் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த அன்னதானத்தின் இன்றைய ஸ்பான்சராக இருந்த முருகனின் கருவியாய் கணேஷ் அவர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். இறைவன் அருளால் அவர்களுடைய குடும்பம் ஆரோக்கியம், அமைதி, வளம், ஆனந்தம் ஆகிய அனைத்திலும் வளர்ந்து நீண்ட நாளும் இத்தகைய தர்ம பணியில் தொடர்ந்து சிறக்கேங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பசியை போக்கும் கை எப்போதும் புனிதமான கை. அன்னதானம் செய்யும் மனம் எப்போதும் இறைவனுக்கு அருகில் இருக்கும் மனம். இந்த சேவை தொடர்ந்து வளர உங்களின் ஆதரவும் அன்பும் ஆசீர்வாதமும் தேவை. நன்றி.